சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். ரிஷபராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து இதுவரை பலன்களை வணங்கி கொண்டிருந்த சனி பகவான் 11ஆம் இடமாகிய மீன ராசிக்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இவர் கர்மகாரகன், அதாவது ஒவ்வொரு உயிர்க்கும் அவர்கள் செய்த பாவ புண்ணிய பலன்களை தக்க சமயத்தில் கொடுக்கக்கூடிய காரகத்துவம் பெற்றவரான சனி பகவான் இதுவரை 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு உடலில், அதாவது உடம்பில் மொழிப்பகுதி கால் பகுதிகளில் வலி, வீக்கம் ஆகியவற்றையும், தொழில் உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் கரிவீணர்களால் உபத்திரவங்களையும், அதாவது கரிவீணர்கள் அப்படின்னா சனி பகவானோட நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களால் உபத்திரவங்களையும், நிம்மதி குறைவையும், எதிர்பார்த்த தனவரவு கிடைக்காமையும் தாமதித்திருப்பார். இப்போது அவர் உங்களது ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு யோகமான காலம். இதனால் நீங்கள் பார்க்கின்ற தொழில் மற்றும் வியாபாரம் விருத்தி அடையும். உங்களது சிந்தனையின்படி தொழிலை மேம்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய யுக்திகளை செய்து லாபத்தினை அதிகமாக பெறுவீர்கள். பொதுவாக கிரகங்கள் நல்ல இடங்களில் அமரும்போதுதான் நமக்கு புதிய யுக்திகள், புதிய செயல்கள், புதிய சிந்தனைகள் போன்றவை தோன்றும். இதனால் லாபத்தினை ஏற்படுத்துவது கிரகங்களின் நல்ல இட அமர்வுதான் காரணம். இந்த காலகட்டங்களில் சனி சம்பந்தப்பட்ட இரும்பு, எந்திரம், ஹார்ட்வேர்ஸ் தொழிற்சாலைகள், பங்கு தொழில்கள், எண்ணெய் வகைகள், அதாவது இயந்திர எண்ணெய், சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள், பழைய இரும்பு, ஸ்பேர் பார்ட்ஸ், விவசாயம் போன்ற தொழில்கள் செய்வோருக்கு நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படும். சிறு சிறு உடல் உபாதைகள் இதனால் தொல்லைகள் கொடுக்கும். பரம்பரை நோய்களால் பெரும் பாதிப்பு வராது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் லாபமாக மாறும் காலம் இந்த காலம். தம்பதியரிடையே இணக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் பார்வையினால் உங்களது ராசியையும், 7ஆம் பார்வையினால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையினால் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஜென்ம ராசியில் பார்வை விழுவதால் உடல் அசதி, சோம்பல் ஏற்படும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்து வருவது நல்லது. 5ஆம் இடத்தில் பார்வை விழுவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்துவிடும். இந்த 2.5 வருடங்கள் 8ஆம் இட பார்வையினால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நண்பர்கள் விலகிச் செல்வார்கள். படிப்பில் இருந்த மந்தம் நீங்கும். நன்றாக படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீடு, இடம் வாங்கலாம். வீடு கட்டும் யோகம் உருவாகும். உங்களுக்கு செல்வாக்கு மக்களின் மத்தியில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை அடையலாம். தொழில், உத்தியோகம், ஆன்மீக சுற்றுலா போன்ற பயணங்கள் அமையும். பணம் சேமிக்க முடியும். குடும்பத்தினருக்கு பொன், பொருள், ஆபரணங்கள், சொத்து சேர்க்கை ஏற்படும். பொதுவான பலன். அரசு வழி ஆதாயம் மக்களுக்கு உண்டு. வங்கி கடன் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். இது லாபமான காலம். குரு பகவான் மே 31ஆம் தேதி வரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து அளப்பரிய நன்மைகளை வாரி வாரி வழங்குவார். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 1 வருட காலம் 3ஆம் இடத்து வியாழன், அதாவது முடக்க வியாழன் ஆகிறார். இதனால் எண்ணங்களில், செயல்களில் சிரமம் காட்டுவார். இதற்கு பரிகாரமாக
அருகில் உள்ள நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். சுண்டல் தானம் செய்யலாம். சிவன் கோயிலில் உள்ள தட்சணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை சாற்றி வழிபாடு செய்யலாம். வருடம் இருமுறை திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி பின் அங்குள்ள வேலவருக்கு தட்சணாமூர்த்திக்கு மாலை தேங்காபல அர்ச்சனை பெயர் நட்சத்திரம் சொல்லி செய்து வர எல்லாமே நலமாக மாறும். இது பொது பலன்தான். அதாவது ரிஷப ராசிக்குரிய இந்த சனி பெயர்ச்சிக்கான பொது பலன். இது முழுதும் அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும். ஜாதக அமைப்பு படி தசாபுத்தி மாறும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கோச்சாரம் பலன் அளிக்காது. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி பலனையும் பார்த்துக்குங்க. நன்றி.